வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 23ஆம் நாள். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையில் இருந்து 23வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திற்கு செல்லுவோம். மாரி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போந்ததறி மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டு போதறிமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயிலில் நின்று இங்கனே போந்ததருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் யாம் வந்து காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா. அருமையான அற்புதமான இந்த 23வது பாசுரத்தை தந்திரளிக்கிறார். அதனுடைய கருத்து என்னவென்றால், மழைக்காலம் மாறி மலைமுழுங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து என்பது என்றனா, மழை காலத்தில் குகையில் போயிட்டு அந்த சிங்கமாகப்பட்டது, காட்டு ராஜா சிங்கமாகப்பட்டது ஒளிந்து கொண்டிருக்கும். அந்த ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதால் எழுந்து கொஞ்ச நாள் வரைக்கும் வர முடியாது. மழை விட்ட பிறகு பயங்கரமான பசி, கோபம், அதனால தான் கண்ணெல்லாம் சிவந்து போயிடும். வேரி மயிர் பொங்க எப்பாடும் போந்ததறி அப்படின்னார். அந்த தீ விழித்து ஆனால் கண்ணு சிவந்து போயிட்டு பசி, கோர பசி, இந்த முடியெல்லாம் இது பண்ணிட்டு எழுந்துச்சு அப்படி நடக்குமா காட்டில். அதை போன்று மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டு எப்படின்னா, அதே போன்று நீ ஒரு சிங்கமாக நாங்கள் நினைக்கிறோம், அப்படி எழுந்து நீங்கள் வாங்க. மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதறிமா போலே நீ பூவை பூ கண்ணா வண்ணா. அதாவது பூவை பூ கண்ணான்னா நீல நிறத்தை போன்ற வண்ணங்களை போன்ற ஒரு பூ, அந்த பூவுக்கு ஒத்த நீ வருவாயாக. கோயிலில் நின்று இங்கனே போந்ததறி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளிலே வந்தாவாய். அப்போ நீ எந்திரிச்சு வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் அத்துணை பேரும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வந்த கோரிக்கைகளை ஏற்று ஆராய்ந்து எங்களுக்கு அருமையான ஒரு கருத்தை, அருளை எங்களுக்கு தர வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். உன்னுடைய பேரருளை பெற்ற பிறகு யாம் வந்த காரியம் முடிந்தது என்றை நினைத்து கொண்டு நாங்கள் அனைவருமே சென்று விடுவோம். உங்களுடைய அருளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கோவிலை விட்டு வந்து சிம்மாசனத்திலே அமர்வாயாக என்று கூப்பிடும் இந்த அருமையான 23வது பாசுரத்தை நாளைய தினம் 24வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.